இந்த பகுதி அவசர விபத்து பிரிவு ANE இல்லையா? ஒரு பேஷண்ட்டை காணையிலன்னு சொல்லி ஒரு பைஸ்டாண்டை தேடி வருவினவா இருந்தேன். சில பேஷண்ட் டியூப் பண்ணி இப்போ ஐசியூக்கும் போக இல்லாத நிலைமைன்னா நாங்கள் தான் வச்சு பார்க்கணும். கிளினிக்கில் இருந்து ஒரு பேஷண்ட் வந்தால் பேஷண்ட்டை வெயிட்டிங் டைம் எவ்வளவா இருக்கும்? நினைக்கிறேன் உங்களோட மார்க்கத்தில் பொய் சொல்கிறது ஹராமன்னு சொல்லி நினைக்கிறேன். ஒரு நாளைக்கு அவரேஜாக எத்தனை பேஷண்ட்ஸை நீங்கள் ஹேண்டில் பண்ணுவீங்க? அதாவது இந்த இடத்துல உங்களோட முக்கியமான பணி என்ன? பேஷண்ட் சம்மந்தமான அத்தனை விஷயங்களையும் நாங்கள் இங்கே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கணும். கஷ்டமாக இருக்குது. ஃபேமிலி டைம் ஒன்று இல்லையே, மீ டைம் ஒன்று இல்லையே. உயிருக்காக போராடி கொண்டிருக்கீங்க, உடனடியாக கொண்டு அட்மிட் பண்ணுற பேஷண்ட்ஸ். இப்போ எப்படி நீங்கள் அவையை இங்கே கொண்டு வந்து இதில் ஒரு எக்ஸ்ட்ரா எடுத்து இது கொஞ்சம் இதுக்கு வெளியில் அப்பாற்பட்ட ஒரு கேள்விதான். இது மக்களுக்கான ஒரு மருத்துவ தொடர். வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? சரி, நாங்கள் வந்து IBC தமிழ் டிவியிலேருந்து வந்திருக்கிறோம். இந்த பகுதி அவசர விபத்து பிரிவு ANE இல்லையா? இது சம்மந்தமாக கொஞ்சம் விளக்கம் சொல்லிடுமா? இது வந்து அவசரமாக வார நோயாளிகளை உடனடியாக அவசர சிகிச்சையில் அனுமதிப்பதும் மற்றும் நோயாளிகளை வார்டுகளுக்கு அனுப்பும் பகுதியும் அனுப்புவதற்கு இங்கே ரிஜிஸ்டர் பண்ணி போகிற இடமும் இங்கே தான் இருக்கின்றது. அதோட இந்த இடம் வந்து அதாவது இந்த இடத்துல உங்களோட முக்கியமான பணி என்ன? பேஷண்ட்டுகளை இந்த பகுதிகளுக்கு ஒழுங்காக இந்த இடங்களுக்கு அந்த இடங்களுக்கு சென்று அடைவதற்குரிய விஷயங்களை கூறி அனுப்புவதுதான் என்னுடைய வேலை. அத்தோடு அட்மிஷனுக்கு வார பேஷண்ட்ஸ்களையும் அவதானித்து அவர்களை வீல்சேர் ஸ்ட்ரெச்சர் ஆம்புலன்ஸ் மூலமாக வார்டுகளுக்கு அனுப்பும் பணியும், கூடுதலாக எமர்ஜென்சி பேஷண்ட் வரைக்கும் அதையும் உடனே அந்த இடத்துக்கு அனுப்புகிற வேலையும் செய்யும். அதாவது இந்த இடத்துல ஓபிடியிலேருந்து அட்மிஷனுக்காக வாராக்களும் இந்த இடத்த கடந்து தான் போகணும், அதே நேரத்தில் எமர்ஜென்சியாக வாராக்களும் இந்த இடத்த கடந்து தான் போகணும். சரி, கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு நீங்கள் இலக்கத்தில் சொல்லலாது ஒரு அவசர சிகிச்சை பிரிவு கிட்டத்தட்ட எத்தனை பேஷண்ட்ஸ் வந்து வருவீங்க? அவசர சிகிச்சை எமர்ஜென்சி யூனிட்டுக்கு 60க்கும் மேற்பட்ட பேஷண்ட்ஸ். ஒரு நாளைக்கு 60க்கும் மேற்பட்ட வார்டுகளுக்கு சொன்னால் ஒரு நாள் 1000 பேஷண்ட்டுக்குள்ள வரும், 800-700 பேஷண்ட்ஸ் வரும். இதில் வந்து இந்த இடத்துல ஒரு சுருக்கமாக சொல்ல போனால் வரவேற்பாளர் காலையில் எத்தனை மணிக்கு நீங்கள் ஆரம்பிப்பீங்க, எத்தனை மணி வரைக்கும் இருப்பீங்க? இரவும் இங்கே சேவை இருக்குமா? இல்லை, 7க்கு வந்து 3க்கு ஆஃப். அப்போ பின்னேரத்தில் பிறகு இன்னொரு ஆள் இருக்கிறதா இல்லை என்ன மாதிரி அந்த இடைவெளியை நிரப்புவீங்க? இந்த இடத்துல இல்லையா ஆக்கள் பற்றாக்குறையா? ஆமாம். சரி,
வணக்கம். அப்படி சுகமா இருக்கிறீங்க? நல்ல சுகமாக இருக்குது. வைத்தியசாலையில வந்து சோத்தை பற்றி நான் கேட்குறேன். சரி, சுகமாக்கி அனுப்புகிற இடம் தானே. சரி, இந்த இடம் வந்து அவசர சிகிச்சை பிரிவு. அவசர சிகிச்சை பிரிவு. இந்த இடத்துல நீங்கள் செய்கிற பணி என்ன? நோயாளரை கொண்டே ஓட்டுக்கு பேஷண்ட்டுக்கு அனுமதிக்கிறது. எமர்ஜென்சின்னு சொன்னால் நாங்கள் ரீசலேஷன் ஏரியான்னு சொல்லி இருக்குது. அதுக்கு இனிமேல் இல்லாத எமர்ஜென்சின்னு சொன்னால் உள்ளே கூடுவோம். ட்ரீட்மெண்ட் செய்யணும்னு சொன்னால் ட்ரீட்மெண்ட் ஏரியாக்குள்ளே போவோம். மற்றபடி ஓட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன்னா ஓட்டுக்கு கொண்டு போவோம். அதில் சாதாரணமாக ஒரு நாளைக்கு எத்தனை பேஷண்ட்ஸை நீங்கள் இந்த இடத்துல வகைப்படுத்துவீங்க? ஒரு 350 பேஷண்ட் மேக்ஸிமம். 150. அதாவது ஓபிடி இருந்து வர பேஷண்ட்ஸும் இங்கே வரவிடுமா அல்லது அதுக்கு வேறு இடம் இருக்குதா? அது இன்றைக்கி ஐஎன்டி செய்யணும், கண் அப்படி ஏதாவது பிரச்சனைன்னு சொன்னால் இங்கே அட்மிஷனுக்கு வருவாங்க. இன்னும் ஒரு அட்மிஷன் இருக்குது. டாக்டர் ரிக்வெஸ்ட் பண்ணி வர அட்மிஷன் நாங்கள் டாக்டர் ரிக்வெஸ்ட் பண்ணி அனுப்புவார். இதில் இருந்து ட்ரையாட் பண்ணி போனால் 1, 2, 3 எல்லாம் இங்கால போவோம். ஏஎன்இ விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவுக்குள்ளே போவோம். கேட்டகரி 4 வந்து அங்கே டாக்டர் பார்த்துட்டு போர்டுக்கு டிசைட் பண்ணுவோம். அதாவது பேஷண்ட்ஸ் வந்து அவசரமாக இங்கே வரைக்குள்ள நீங்கள் அதை வகைப்படுத்துறீங்க. அப்புறம் வகைப்படுத்திட்டு 1, 2, 3 முக்கியமான ஆக்களை நீங்கள் இங்கே எடுக்கிறீங்க. மிச்சாக்களை டாக்டர் பார்த்து போர்டை டிசைட் பண்ணுற மாதிரி எடுக்கிறீங்க. மெடிக்கல் போர்டுன்னா மெடிக்கல், சர்ஜிக்கல்னா சர்ஜிக்கல் போர்டுக்கு அனுப்புவோம். அதே நேரத்தில் ஓபிடியிலேருந்து வர பேஷண்ட்ஸை வந்து ஓட்டுக்கு அனுப்புறதுக்கு வேற ஒரு சிஸ்டம் இருக்குதா? இல்லை இந்த டாக்டர் ஆக்கலாம். நான் போர்டுக்கு அட்மிஷன்னா அதான் டாக்டர் ஆக்கல். பேஷண்ட் வந்து இப்போ நாங்கள் டாக்டர் டிக்கெட் போட்டுட்டா கம்ப்யூட்டரில் ரெஜிஸ்டர் பண்ணி தான் பேஷண்ட் நாங்களாம் ஓட்டுக்கு போவோம். அப்போ எங்களோட பேஷண்ட்டுடைய டீட்டெயில்ஸ் முழுக்கலும் இந்த கம்ப்யூட்டர்லேயே பதிவு செய்து இருக்கும். ஒரு பேஷண்ட்டை காணையிலன்னு சொல்லி ஒரு பைஸ்டாண்டை தேடி வருவினவாக இருந்தால் அவர்கிட்ட பேர் அடித்தோம்னு சொன்னால் இந்த ஓடு இருக்குன்னா நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணி அனுப்புவோம். சரி, ஒரு பேஷண்ட்டை வந்து இங்கே நீங்கள் அட்மிட் பண்ணிக்கல என்னென்ன நடைமுறை இருக்குது? பேஷண்ட் இப்போ ஏழாத பேஷண்ட் இனிமேல் இல்லாமல் வந்து நாங்கள் அவைக்குரிய வீச்சியாரை கொடுத்து அவையை கொண்டு ட்ரையாச் பண்ணிவிட்டு அப்புறம் பேர் டாக்டர்ஸ்லாம் காட்டுவோம். அவை நடந்து போயின ப்ரெக்னென்சி எல்லாம் நடப்பினம் தானே அவையெல்லாம் நாங்கள் ஓட்ட வந்து டிக்கெட் போட்டு ப்ரெஷர் பார்த்துட்டு டிக்கெட் போட்டுவிட்டு கம்ப்யூட்டரில் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு ஓட்டுக்கு விடுவோம். அவ்வளோ. வைத்தியசாலைகளுடைய சேவைகள் தொடர்பாக நாங்கள் பார்த்து கொண்டு வரோம். இப்போ வந்து நாங்கள் அவசர சிகிச்சை பிரிவு பகுதியில் இருந்து இப்போ ஒரு சின்ன இடம் இருக்குது, இசிஜி எடுக்கிற இடம். 10x10 ரூமாக இருக்கும். ஒரு 10க்கு 10 சின்ன ஒரு அறை. நான் 2 பேர் இருந்து சர்வீஸ் செய்து கொண்டிருக்கிறோம். என்ன விஷயம்ன்றதை நாங்கள் இப்போ கேட்டு அறிஞ்சு விடுறோம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறேன். நல்லா இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறேன். ஓகே, இதுக்குள்ள நீங்கள் என்ன சர்வீஸ் செய்கிறீங்க? இதுக்குள்ளே வந்துட்டு நாங்கள் இது ஒரு எமர்ஜென்சி யூனிட்ன்ற ஒரு பகுதியான ஒரு இசிஜி ரூம் தான். இதில் நாங்கள் வந்து ஓபிடியில் இருந்தும் இந்த பக்கம் இருக்கிற கிளினிக்குகளில் இருந்து வர பேஷண்ட்ஸும் இதில் வச்சு எடுக்கிற நாங்கள். என்னென்னா எங்களோட மெயின் இசிஜி ரூம் வந்து ஜைகா கட்டிடத்தில் தூரத்தில் இங்கேருந்து கொஞ்சம் தூரம் போகணும். அதனால் அவ்வளோ தூரம் பேஷண்ட்ஸை போக விடாமல் கஷ்டம்ன்றதுனால இங்கே கிட்ட வச்சு நாங்கள் எடுத்து கொடுக்குறோம். அதோடு சேர்த்து அவசர சிகிச்சை பிரிவுண்ட அந்த டி ரூம் ஆர் ரூம்ன்ற 2 பிரிவுகள் இருக்குது. அதுக்கும் நாங்களே போயிட்டு இசிஜி எடுத்துகிட்டு வரோம் நாங்கள். மற்றபடி இங்கே வச்சு கிளினிக் பேஷண்ட் ஓபிடி பேஷண்ட்ஸ் அவங்களுக்கு எடுக்கிறோம். இப்போ நாங்கள் வந்து மொத்தம் 10 பேர் இருக்கோம். அதில் 10 பேரில் 2 பேர் எமர்ஜென்சி யூனிட் செக்ஷனில் இருப்பேன். மற்ற 8 பேர் வந்து அங்கிட்டு மற்ற டியூட்டிகள் கேத் லேபுகள், எக்ஸசைஸ் இசிஜி, மற்ற ரூமில் அங்கிட்டு பக்கம் இருக்கிற இசிஜி, அடுத்தது வார்டுகளுக்கு போய் எடுக்கிற இசிஜிகள் அதுகளை அவங்க பார்த்துக்கொள்வாங்க. கிளினிக்கில் இருந்து ஒரு பேஷண்ட் வந்தால் பேஷண்ட்டை வெயிட்டிங் டைம் எவ்வளவா இருக்கும்? அது டிபெண்ட்ஸ். எப்படின்னு சொன்னால் இப்போ ஒரு நாளைக்கு 70-75 பேஷண்ட்ஸ் போகுது. அப்போ காலையில் வந்து நம்பர் ஒன்று கொடுப்போம். அந்த நம்பர் எடுத்துக்கொண்டு இருந்து ஒரு பேஷண்ட்டுக்கு நாங்கள் 5 மினிட்ஸை விட கூட ஸ்பெண்ட் பண்ணவே மாட்டோம். என்னென்ன அவ்வளோ குயிக்கன்னு நாங்கள் எடுக்கணும், வேண்டாம் பேஷண்ட்ஸை வெயிட் பண்ண வைக்கக்கூடாதுன்றதுனால இப்போ முடியுமான வரைக்கும் நாங்கள் அது இப்போ ஒருத்தர் வந்து
30ஆம் நம்பர் எடுத்தாண்டா அவங்க வெயிட் பண்ணுற டைம் வந்து ஒரு 1/2 hour to 1 hour மாதிரி ஆகும். மற்ற ஏர்லியாக வர நம்பர்ஸ் நாங்கள் குயிக் வந்து மேக்ஸிமம் எங்களால் எவ்வளோ குயிக்காக செஞ்சு முடிக்க முடியுமோ அவ்வளோ குயிக்காக செஞ்சு முடிக்கிறேன். நாங்கள் நான் நினைக்கிறேன் உங்களோட மார்க்கத்தில் பொய் சொல்றது ஹராம்னு சொல்லி நினைக்கிறேன். சரி, பொய் சொல்லுவீங்களா? பெரும்பாலும் சொல்ல மாட்டேன். அப்பயா சலிச்சிருக்கிறீங்களா? என்னடா இது இவ்வளவு இப்படி வேலையாக இருக்குது, நேரமே இல்லை, அல்லது பேஷன்ஸ் நிறைய இருக்கணும்னு சலிச்சிருக்கிறீங்களா? அப்படி அது சலிப்புன்னு சொல்ல முடியாது. உடம்பு மனிதன் தானே. இப்போ நான் ஒரு கோட் ஒன்று படிச்சிருக்கேன். மெடிக்கல் செக்டர்ன்றது வந்து ஒரு சிக் பர்சன் வந்து இன்னொரு சிக் பேஷண்ட்டை ட்ரீட் பண்ணுறது தான் மெடிக்கல் செக்டர்னு சொல்லிட்டு நான் ஒரு கோட் படிச்சிருக்கேன். அது மாதிரி தான் இப்போ ஒரு நேரம் எங்களுக்கும் ஒரு டைமுக்கு பிறகு மார்னிங் 8 to 12 அப்படியெல்லாம் செய்யக்க கஷ்டம் ஒன்று விளங்காது. தொடர்ந்து செஞ்சு கொண்டு போய்க்க ஐயோ இன்னும் முடியலையா அப்படிங்கிற ஒரு தாட் வந்து சில நேரம் வரும். எல்லா நாளும் என்று சொல்ல முடியாது. மந்த்தில் வீக்கில் நாங்கள் ரொம்ப ட்ரெயின் ஆகி போகிற டைமுகளில் அப்படி நான் யோசிச்சிருக்கேன். ஏண்டா நாங்கள் வந்துட்டு 7 டேஸுமே டியூட்டிக்கு வரோம். நாங்கள் என்ன நாங்கள் ப்ரொபேஷனில் இருக்கோம். அப்படின்னு சொன்ன ப்ரொபேஷன் பீரியடில் வந்து எங்களுக்கு மந்த்தில் 2 days தான் லீவ் எடுக்க முடியும். அப்போ நாங்கள் எல்லா நாளுமே டியூட்டிக்கு வரோம். நாங்கள் அப்போ அந்த மாதிரி நேரங்களில் ட்ரெயின் ஆகி போகினா பிறகு சில நேரம் நினச்சிருக்கேன், ஐயோ கஷ்டமாக இருக்கே, ஃபேமிலி டைம் ஒன்று இல்லையே, மீ டைம் ஒன்று இல்லையே அப்படின்னு சொல்லி சில நேரம் நினச்சிருக்கேன். பட் வெரி ரேரா. விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவிற்கு அண்மையில் இருக்கக்கூடிய அந்த பிரிவினுடைய கதிரியக்க பிரிவு, அதாவது நாங்கள் எக்ஸ்ரே என்று சொல்லி சொல்லுவோம், அந்த பகுதிக்கு தான் நாங்கள் இப்போ வந்திருக்கிறோம். இங்கே இருக்கக்கூடிய தொழில்நுட்ப அலுவலரோடு நாங்கள் தொடர்ச்சியாக உரையாட போகிறோம். வணக்கம். வணக்கம். இங்கே நீங்கள் எப்படியான சர்வீசஸ் செய்கிறீங்கள்? கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு எத்தனை பேஷண்ட்ஸ் அறிவினம்? இதை பற்றின விஷயங்களை சொல்லுங்கள். இங்கே வந்து நாங்கள் ஆக்சிடென்ட் சர்வீஸ் என்று சொல்கிற இந்த யூனிட்டுக்கு வந்து ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி யூனிட்டுக்கு வர பேஷண்ட்ஸுக்கு தற்சமயம் இங்கே வச்சு ட்ரீட்மெண்ட் செய்கிறபடியால் இங்கே எக்ஸ்ரே எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். இந்த நோயாளிகளுக்கு சிகிச்சை செய்கிறதுக்காக கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு தற்சமயம் 20-30 பேஷண்ட் அளவில் வந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் எதிர்காலத்தில் இந்த பகுதியை வந்து இன்னும் விரிவுபடுத்தி கொண்டு போய்க்கல இன்னும் கூட நோயாளிகள் வர்றதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது. நாங்கள் அவைகளுக்கான சேவைகளை வழங்குறதுக்கு தயாராக இருக்கிறோம். இப்போ எமர்ஜென்சின்னு சொல்லிக்கல அவசரமாக இப்போ விபத்து இப்படியான ஏதாவது இன்சிடென்ட்ஸ் நடக்கல உடனடியாக வைத்தியசாலை கொண்டு வரப்படுற பேஷண்ட்ஸ், இப்போ அவைய வந்து அங்கே இருந்து இந்த இடத்துக்கு கொண்டு வந்து தான் எக்ஸ்ரே எடுத்து திரும்ப அங்கே கொண்டு போவீங்களா? என்ன மாதிரி அது? இது அருகில் இருக்கிற அறை அண்டபடியால் இந்த அறைக்கு எக்ஸ்ரே பிரிவுக்கு வந்து நோயாளியை உள்ளுக்க கொண்டு வந்து தான், இது ஒரு தனி பாதுகாப்பான பிரிவு உள்ளுக்குள்ள கதிர்வீச்சு இருக்கிறபடியால் இந்த பகுதிக்கு கொண்டு வந்து தான் நோயாளிகளை எக்ஸ்ரே எடுக்க வேணும். என்ன மாதிரி உங்களோட சர்வீஸ் அந்த டைம் இருக்கும்? எத்தனை பேர் இருக்கிறீங்க? தற்சமயம் நாங்கள் ஏழுமான அளவு 24 மணித்தியாலம் இந்த பகுதிக்கு எங்களோட சேவையை வழங்கி கொண்டு இருக்கிறோம். ஒருவர் மாறி இரவில் நிற்கிறவ பகலில் நிற்கிறவன்னு மாறி மாறி வந்து யாராவது ஒரு ஆள் அந்த சேவையை வழங்கி கொண்டிருக்கிறோம். இன்னும் விரிவுபடுத்த வேண்டி இருக்கிறதால ஆளணி தேவைப்படும் இன்னும் கூடுதலாக. எல்லா இடம் இந்த ஆளணி பிரச்சனை தான் சொல்லப்படுற ஒரு விஷயமா இருக்குது. சரி, இப்போ நீங்கள் இந்த விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவுன்றதால நான் இந்த கேள்வியை கேட்குறேன். இப்போ நீங்கள் லஞ்ச் பிரேக் அல்லது ஒரு டீ பிரேக் போகல அதை ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு டெக்னீஷியன்ஸ் இருக்கணுமா? நீங்கள் சர்வீஸில் இருப்பினுமா? அதுக்கு இயல்பான அளவு மாற்றொழுங்குகள் செய்து கொண்டு தான் இருக்கிறோம். எல்லாத்துக்கும் முக்கியமான பிரச்சனை ஆளணி ஒன்று இல்லாத பட்சத்தில் எந்த விதமான சிக்கலும் இல்லாமல் செய்யலாம். ஆனாலும் தற்சமயம் எந்த விதமான இடையூறும் இல்லாமல் தான் செய்து கொண்டு இருக்கிறோம், குறைபாடு இருந்தாலும். விஷயம் சொன்ன நீங்கள் ஒரு பேஷண்ட்டுக்கு
ஒரு ஆன்லைன் டேட்டா பேஸ் ஒன்று இங்கே இருக்குமென்னு சொல்லி சொல்கிறீங்க, அதுவும் யாழ்ப்பாணம் டீச்சிங் ஹாஸ்பிட்டலுக்கு. இப்போ இதில் நீங்கள் ஒரு எக்ஸ்ரே எடுத்து ஒரு ஆன்லைன் ஃபார்மில் இந்த தரவுகளை நீங்கள் வச்சிருக்கீங்கள, எவ்வளோ காலத்துக்கு இந்த தரவுகள் இருக்குது? மற்றது இன்னொரு விஷயம், திரும்ப அந்த நோயாளி வந்தால் அதை திரும்ப பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குமா, அதை ரெஃபர் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குமா? அந்த பர்சனல் ஹெல்த் நம்பர்ன்னு சொல்லி பிஹெச்என் நம்பர்ன்னு சொல்கிற நம்பர் சிஸ்டம் வந்து எங்களோட இலங்கையில் எல்லா இடமும் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்குது. அந்த அவருடைய அடையாள அட்டை எண்ணை வச்சுக்கொண்டு அந்த நம்பரை க்ரியேட் பண்ணி அவர்கிட்ட கொடுத்து விட்டால், அவர் அடுத்த முறை ஹாஸ்பிட்டலுக்கு வரைக்கும் அந்த நம்பரையே கொடுக்குற பொழுது அவருடைய பழைய எல்லா எக்ஸ்ரேயும் அதை பற்றின விவரங்கள் எல்லாத்தையுமே பார்த்து கொள்ள முடியும். அந்த நோயாளி தவறாமல் பழைய நம்பரை இங்கே கொண்டு வர வேணும். அவற்றை அடையாள அட்டையை பேஸ் பண்ணி தான் அது வரும். தற்சமயம் இருக்கிற சூழ்நிலையில் எங்களால் நீண்ட காலத்துக்கு அந்த எல்லா தரவுகளையும் சேமித்து வச்சிருக்கிறது நடைமுறையில் சிக்கலாக இருக்குது. எதிர்காலத்தில் நாங்கள் எதிர்பார்க்குறோம் ஒரு ஆளின் ஆயுள் காலம் முழுவதுக்குமான காலம் முழுவதும் அவற்றை தரவுகளை சேகரிக்கக்கூடிய சூழ்நிலை இலங்கை முழுக்களும் அதை வலையமைப்புக்கு கொண்டு வரையில் வரக்கூடியதாக இருக்கும். விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவினுடைய இந்த பகுதியில் தான் நாங்கள் தற்பொழுது நின்று கொண்டிருக்கிறோம். இங்கே உள்வருகிற நோயாளர்கள் அவர்களுடைய அந்த நோய் நிலைகளுக்கு ஏற்ப, எங்களுக்கு தெரியும் விபத்து அல்லது அவசர சிகிச்சை பிரிவு என்பது எவ்வளவு விரைவாக இயங்க வேண்டிய ஒரு பிரிவு என்பது எங்களுக்கு தெரியும். இங்கே உள்ளே வருகிற நோயாளர்கள், அதாவது உள்ளே கொண்டு வரப்படுகிற நோயாளர்கள் உரிய வகையிலே பரிசோதிக்கப்பட்டு அதற்கு அடுத்ததாக இங்கே வைத்தியர் பார்வையிடுகிற ஒரு பகுதி காணப்படுகிறது. அது மட்டுமன்றி நோயாளர்களுடைய அந்த வகைக்கு ஏற்ப அவர்கள் விடுதிகளுக்கு அனுமதிக்கப்பட வேண்டுமாக இருந்தால் அவர்கள் அனுமதிக்கப்படுகிற போது அவை தொடர்பான விடயங்கள் பதியப்படுகிற அந்த நடவடிக்கைகள் இங்கே மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இவை அனைத்துமே ஒரு ஆன்லைன் சிஸ்டம் மூலமாக செய்யப்படுவதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த விடயங்களை தான் நாங்கள் தொடர்ச்சியாக அழைத்து வரப்போம். குட் ஈவினிங் டாக்டர், வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? வீடியோ பண்ணாமல் கதைங்க. ஓகே, இது இயல்பாக நடக்கிற ஒரு உரையாடல் தான். இப்போ நாங்கள் இந்த வைத்தியசாலையில் வழங்கப்படுற சேவைகள் தொடர்பாக மக்களுக்கு ஒரு வழிகாட்டுதலை வழங்குற மாதிரி தான் இந்த நிகழ்ச்சி வந்திருக்கும். இந்த பகுதி நோயாளர்களை அனுமதிக்கிற அறைன்னு சொல்லி போடப்பட்டிருக்குது. இதுக்குள்ள நீங்கள் முக்கியமாக என்ன, அதாவது நோயாளர்களுக்கு எத்தகைய சேவைகளை நீங்கள் இங்கே செய்கிறீங்க? இது தனியாக அனுமதிக்கிற இடம்தான். இப்போ இதில் எமர்ஜென்சி என்று வர்ற வேலை டிரெக்டாக ரிசசிட்டேஷன் ரூம், ட்ரீட்மெண்ட் ரூமுக்குள்ள அட்மிட் பண்ணிடுவினோம். அது தவிர்ந்த வார்டுக்கு போகக்கூடிய பேஷண்ட்ஸ் தான் இதுக்குள்ள வரவினோம். அதாவது எமர்ஜென்சியில் அதாவது அதிதீவிரமான சிகிச்சை தேவைப்படுகிறவர்களுக்கு போகிறோம். ஏஎன்இ ரூமுக்கும் வார்டுக்கு போகிறார்கள் இங்கேயும் வரவினோம். ஆனால் சில பேர் இங்கே வர்ற வேலை நாங்கள் திரும்ப எமர்ஜென்சி யூனிட்டுக்கு நாங்கள் டிசைட் பண்ணிட்டு அட்மிட் பண்ணுறதும் இருக்குது. இந்த சர்வீஸ் 24 hours சர்வீஸா? ஒரு நாளைக்கு அவரேஜாக எத்தனை பேஷண்ட்ஸை நீங்கள் ஹேண்டில் பண்ணுவீங்க? அது வேரி பண்ணும். அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சில நாட்களில் ஐ கேம்ப் நடந்தால் 200 டிக்கெட்ஸ் போட்ட நாளும் இருக்குது. அதுக்கு மற்றபடி ஒரு 100 to 150 பேஷண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ. ஷிஃப்ட் டைமுக்குள்ள, எங்களோட ஷிஃப்ட் டைமுக்குள்ள. எப்படி உங்களோட ஷிஃப்ட் டைம் என்ன மாதிரி வரும்? இல்லை, நாங்கள் என்னென்ன மார்னிங் ஷிஃப்ட், ஈவினிங் ஷிஃப்ட், நைட் ஷிஃப்ட்னு 3 ஷிஃப்ட் வச்சுருக்கிறோம். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் அந்த நாளுக்கு நாள் வித்தியாசப்படும், கிழமைக்கு ஏற்ற மாதிரி வித்தியாசப்படும். சில நேரங்களில் ஒரு ஐ கேம்ப், ஒரு ஸ்பெஷல் கேம்ப் ஏதாவது இருந்தால் அதுக்கு அட்மிஷன் கூட வரும். என்ன மாதிரி அதோட நேரம் என்ன மாதிரி இருக்கும்? இப்போ காலையில் 7 மணியிலேருந்து அந்த மாதிரி எதுவும் வருமா, இல்லை என்ன மாதிரி அந்த நேரம்? 24 hours, 365 days, 7 days a week. எல்லா நாளும் இதில் ஒரு டாக்டர் இருந்து கொண்டே தான் இருப்பார். மார்னிங்ஸில் கொஞ்சம் ஹெவி என்றபடியாக 2 பேர் இருக்கிறாங்க. மற்றபடி ஒரு டாக்டர் தான் இருக்கிறார். ஒரு டாக்டருக்குரிய சர்வீஸ் அவர் அப்படி இருக்கும். ஒரு டாக்டருக்குரிய அந்த நீங்கள் ஒரு இங்கே இருக்கிற அந்த நேரம் எவ்வளவு நேரம்?
அது நாங்கள் எங்களோட அவைலபிலிட்டியை பொறுத்து எஸ்எம்ஓ தான் ஷிஃப்ட் போடுவார். எங்களோட 6 hours டியூட்டியை கவர் பண்ணி செய்வோம். டாக்டர் 6 hours மினிமம் ஒர்க் பண்ணணும் தானே, அதை கவர் பண்ணி செய்வோம். தேங்க்யூ. விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவினுடைய பகுதியில் தான் நாங்கள் தற்பொழுது நின்று கொண்டிருக்கிறோம். இங்கே வருகின்ற நோயாளர்களை வகைப்படுத்துகிறார்கள். அதாவது அதிகமான பாதிப்புகளோடு வரக்கூடிய நோயாளர்களை அதற்குரிய வகையிலே அவர்களுக்குரிய இடத்திற்கு அனுப்பிய பிற்பாடு விடுதிகளுக்கு அனுமதிக்கப்பட வேண்டும் என்று கருதுகிற நோயாளர்களை அவர்கள் வைத்தியர்கள் பார்வையிடுவதற்காக ஒரு பிரதேசம் காணப்படுகிறது. அங்கே வைத்தியர்களுடைய பார்வைக்கு உட்படுத்திய பிற்பாடு இந்த பகுதியில் நோயாளர்கள் விடுதிக்கு அனுமதிக்கப்படுகிற போது அவர்களுடைய விவரங்கள் அங்கே பதிவு செய்யப்படுகின்றன. முழுமையாக ஒரு ஆன்லைன் தரவுகளுடைய அடிப்படையில் இந்த விவரங்கள் பதிவு செய்யப்படுவதாக இந்த வைத்தியசாலை சமூகம் குறிப்பிடுகிறது. இந்த விடயங்களை தான் நாங்கள் தொடர்ச்சியாக அழைத்து வரப்போகிறோம். வணக்கம். வணக்கம். நீங்கள் இப்போ அதாவது விபத்து மற்றும் அவசர சேவை சிகிச்சை பிரிவுக்குள்ள வார நோயாளர்கள் அவையிலையும் இங்கே அதாவது ஓட்டுக்கு அனுமதிக்கணும், அதாவது விடுதிகளுக்கு அனுமதிக்கணும்னு சொல்லப்படுற நோயாளர்களுக்கான பதிவுகளை நீங்கள் இங்கே செய்கிறீங்க. என்னென்ன விவரங்கள் நீங்கள் நோயாளர்களுக்கு பதிகிறீங்கள், அவையில் என்னென்ன தரவுகளை இங்கே நீங்கள் சேகரிக்கிறீங்க? பேஷண்ட்டுடைய அடையாள அட்டை இலக்கம் பதிப்போம். அதுக்கப்புறம் பேஷண்ட்டை ஃபுல் நேம், முழு பெயர், மற்ற பேஷண்ட்டுடைய அட்ரஸ், பேஷண்ட்டுடைய ஃபோன் நம்பர் எல்லா டீட்டெயில்ஸும் எடுத்து பதிஞ்சு தான் இங்கேருந்து பேஷண்ட்டை அனுப்ப போட்டு. அதாவது ஒரு பேஷண்ட்டோட அடையாள அட்டையை வச்சுக்கொண்டு அவருடைய அத்தனை விவரங்களையும் நாங்கள் இங்கே பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். உதாரணத்துக்கு ஓட்டில் இருந்து ஒரு பேஷண்ட் இல்லைன்னு சொல்லி அவையோட நோயாளர்கள் அதில் அந்த நோயாளி இல்லைன்னு சொல்லி உறவினர்கள் தேடி வந்தால் அந்த பேஷண்ட் சம்மந்தமான அத்தனை விஷயங்களையும் நாங்கள் இங்கே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குமா? நாங்கள் ஒரு பேஷண்ட் அட்மிட் பண்ணி இருக்கிறாரு இல்லைன்னு சொல்லி கேட்டு வந்தோம்னு சொன்னால் நாங்கள் பேரை முதல்ல சர்ச் பண்ணி பார்ப்போம். அப்படி இல்லைன்னு சொன்னால் ஏற்கனவே ரெஜிஸ்டர் பண்ணி இருக்கிறாருன்னு சொன்னால் ஒன்று அவர்கிட்ட ஐடி நம்பரை போடுவோம். இல்லைன்னு சொன்னால் ஃபோன் நம்பரை போடுனாங்க. இங்கே எடுத்து டீட்டெயில்ஸ் எடுத்து அந்த பேஷண்ட் எந்த போர்டில் இருக்குன்னு சொல்லி நாங்கள் தகவலை கொடுப்போம். அவையில் போய் போர்டில் பார்ப்போம். இந்த பகுதியில் ஏஎன்இக்களால் வர பேஷண்ட்ஸ் மட்டும்தான் நீங்கள் பதிவு செய்கிறீங்களா, அல்லது ஓபிடிக்களால் வர ஓட்டுக்கு போக வேண்டிய ஆட்களும் இங்கே பதிவு செய்யப்படணுமா? ஓட்டுக்கு போகிற பேஷண்ட் மட்டும்தான் ரெஜிஸ்டர் பண்ணுவோம். ஏஎன்இ பேஷண்ட் மற்ற ஓட்டுக்கு போகிற சகல பேஷண்ட்டும் இங்கே தான் ரெஜிஸ்டர் பண்ணணும். ரெஜிஸ்டர் பண்ணி தான் போட்டுக்கு அனுப்புவோம். அதாவது ஓபிடிக்கு வந்தாலும் போட்டில் அட்மிட் பண்ண வேண்டிய ஒரு தேவை இருந்தால் அந்த பேஷண்ட்டும் இங்கே தான் வருவணும் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு. அதே மாதிரி ஏஎன்இக்கு வர பேஷண்ட்ஸும் இங்கே தான் வருவணும் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு. வர பேஷண்ட்டும் இங்கே தான் அட்மிட் பண்ணிடுவோம். போர்டில் நிற்கிற சகல பேஷண்ட்டும் இங்கே ரெஜிஸ்டர் பண்ணி தான் போர்ட்டுக்கு போயிடும். தேங்க்யூ. நாங்கள் வந்திருக்கிற இந்த பகுதி ஏஎன்இ என்று சொல்லப்படுகிற விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவினுடைய ஒரு விடுதிக்குள்ள தான் நாங்கள் இப்போ நிற்கிறோம். இங்கே இருக்கக்கூடிய வைத்தியரோட உரையாடுவதன் மூலமாக இது எப்படி இந்த செயற்பாடுகள் பராதீனப்படுத்தப்படுகிறது, இந்த விடயங்களை தான் நாங்கள் தொடர்ந்து பார்க்க போகிறோம். வணக்கம் டாக்டர். டாக்டர் வாகினி எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறேன். சரி, நலம் விசாரிக்கிறது முக்கியம். ஆனாலும் இந்த ஒரு இடத்துல எங்களுக்கு சொல்லுங்க, இப்போ நாங்கள் உள்ள வரைக்குள்ள இங்கே 2 வார்ட் மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்குது. இது என்ன மாதிரி நீங்கள் செய்கிறீங்க? எப்படி உள்ள வர பேஷண்ட்ஸை நீங்கள் அட்மிஷனுக்கு எடுக்கிறீங்க? என்ன ப்ரொசீஜர்ஸ் போய்கொண்டிருக்கு? என்னென்னா பேஷண்ட்ஸ் எல்லாமே அவசரமாக வர பேஷண்ட்ஸ் இருக்கட்டும், நார்மலாக வர பேஷண்ட்ஸ் இருக்கட்டும் வருவாங்க. வரைக்குள்ள அந்த வெளியே நாங்கள் ட்ரையேஜ் ஏரியான்னு மெயின்டைன் பண்ணுறோம். அந்த ட்ரையேஜ் ஏரியா நர்சஸ் இருப்பினும் அந்த நர்சஸ் மூலமாக பேஷண்ட்ஸ்கிட்ட கேட்டகரி பிரிபடும். அதாவது பேஷண்ட் இப்போ உடனடியாக இப்போ எமர்ஜென்சியாக வர பேஷண்ட், அதாவது உடனடியாக இப்போ உயிராபத்து இருக்கிற பேஷண்ட்ஸ், அல்லது இப்போ நாங்கள் உடனடியாக மேனேஜ் பண்ணணும் ஆனால் இப்போ அவசரமாக உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லைன்ற
ரீதியில் இருக்கிற பேஷண்ட், இல்லாட்டி வார்டுக்கு அனுப்பி மேனேஜ் பண்ணக்கூடிய பேஷண்ட்ஸ். அப்படி ட்ரையாஜில் நர்சஸ் பிரிப்பாங்க என்ன கேட்டகரின்னு. அதட்ட அடிப்படையில் தான் பேஷண்ட்ஸ் அனுப்பப்படுவாங்க. 6 ரூமுக்கு அனுப்புகிறதா, இது ட்ரீட்மெண்ட் ஏரியா T ரூமுக்கு அனுப்புகிறதாண்டு. ஸோ 6 ரூமுக்கு அனுப்புகிற பேஷண்ட்ஸ் வந்து உடனடியாக ட்ரீட்மெண்ட் தேவைப்படுற பேஷண்ட் நாங்கள் உடனே பார்த்து நாங்கள் அக்யூட் மேனேஜ்மெண்ட்னு சொல்கிறது பேஷண்ட்டுக்கு தேவையான எல்லாத்தையும் உடனே செஞ்சு பேஷண்ட் ஸ்டேபிளான அப்புறம், அதாவது பேஷண்ட்டுக்கு இப்போ ஒரு பிரச்சனையும் இல்லை, உயிராபத்து இல்லைன்ற நிலைமையில தான் நாங்கள் T ரூம் இங்கே ட்ரீட்மெண்ட் ஏரியாவுக்கு பிறகு மாற்றுவோம். அப்புறம் எங்கேயும் வச்சு பேஷண்ட்டை மானிட்டர் பண்ணிவிட்டு இனி பேஷண்ட்டுக்கு இப்போ மேலதிக சிகிச்சை தேவைப்படுற நேரத்தில், அதாவது இன்னொரு 5-6 நாள் பேஷண்ட் இருக்கணும் ஹாஸ்பிட்டலில், ஆன்டிபயோட்டிக் போகணும், அப்படியான இதுகளில் நாங்கள் வார்டுக்கு மாற்றுவோம் பேஷண்ட்டு. ஏனெண்டா இந்த ஏரியாவில் நெடுதல் பேஷண்ட்ஸ் வந்து ஒன்று இருக்கும். அடுத்தது எமர்ஜென்சி மேனேஜ்மெண்ட்டுக்கு தேவையாண்டபடியாக நாங்கள் அப்படியான பேஷண்ட்ஸை வார்டுக்கு அனுப்புவோம். இப்போ இங்கே வந்து வார ஒரு பேஷண்ட் எத்தனை நாளைக்கு இங்கே நீங்கள் வச்சு பராமரிக்க வேண்டியிருக்கும், வைத்தியம் செய்ய வேண்டியிருக்கும்? பேஷண்ட்ஸ்கிட்ட கண்டிஷனை பொறுத்து. இப்போ பேஷண்ட்டு அக்யூட் பிரச்சனை வந்து செட்டில் ஆகாட்டி, இப்போ சில பேஷண்ட் டியூப் பண்ணி இப்போ ஐசியூக்கும் போக இல்லாத நிலைமைன்னா நாங்கள் தான் வச்சு பார்க்கணும். அது கூட நாளும் எடுக்கலாம், 4-5 நாளும் எடுக்கலாம். மற்ற பேஷண்ட்ஸ் இப்போ நாங்கள் அக்யூட்டாக இருக்கிற பிரச்சனை செட்டில் பண்ணிட்டோம், இனி பேஷண்ட் வார்டில் இருந்து வச்சு பார்க்கலுமெண்டா நாங்கள் வார்டுக்கு அனுப்பிடுவோம். அது ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கு பேஷண்ட் மாறுபடும். அடுத்த சில பேஷண்ட் இப்போ நாங்கள் இங்கே வச்சே அக்யூட்டாக மேனேஜ் பண்ணிட்டோம், இனி வீட்டை அனுப்பலாம், டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம்னா நாங்கள் இங்கே வச்சு டிஸ்சார்ஜ் பண்ணிடுவோம். தொடர்ச்சியாக நீங்கள் எத்தனை மணித்தியாலம் வேலை செய்ய வேண்டியிருக்கும்? இன்றைக்கு நீங்கள் எத்தனை மணித்தியாலம் இப்போ வேலை செய்கிறீங்க? நான் இப்போ காலமே 8 மணிக்கு வந்து நாங்கள் வளமையாக எங்களுக்கு ஷிஃப்ட் டியூட்டி 6 மணித்தியாலம் வேலை செய்யணும். பிறகு எக்ஸ்ட்ரா வாய்துன்றது ஓவர் டைமுக்கு வரும். அது ஒரு நாளைக்கு 4 மணித்தியாலம், அப்படி அது மாறுபடும். தொடர்ச்சியாக 10 மணித்தியாலங்களை கடந்து நீங்கள் டியூட்டியில் இருந்திருக்கிறீங்களா? இருந்திருக்கிறோம். இங்கே கனபேர் அப்படி செஞ்சுருக்கணும், 24 மணித்தியாலும் செஞ்சுருக்கணும். ஏனென்னா இப்போ எங்களுக்கு டாக்டர்ஸ் ஷார்ட்டேஜ் தானே, அதால் இப்போ சில நேரங்களில் அப்படி தொடர்ந்தும் செய்ய வேண்டிய நிலைமை வாரது. இது கொஞ்சம் இதுக்கு வெளியில் அப்பாற்பட்ட ஒரு கேள்விதான். வைத்தியத்துறைக்குள்ள வந்து நீங்கள் விரும்பி வந்தீங்களா அல்லது அப்பா அம்மா டாக்டர் அவரோட அப்படி ஒரு? விரும்பித்தான் வந்தேன். தேங்க்யூ. இது மக்களுக்கான ஒரு மருத்துவ தொடர்.